வெல்கம் டு இது வேற லெவல் சமையல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு தேங்காய் பான் செய்கிறத பார்க்க போகிறோம். சின்னவங்க பெரியவங்க எல்லாராலும் விரும்பி சாப்பிட்ற தேங்காய் பான் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அரை கப்பு வெது வெதுப்பான பால் எடுத்துக்கணும். இதில் 2 ஸ்பூன் ஈஸ்ட்டு, இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஜீனி. இந்த ஈஸ்ட்டு ஆக்டிவேட்டாக ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்து அதில் 1/4 கிலோ மைதா, இது கிட்டத்தட்ட 2 கப்பு, இதோட 50 பற்று, இந்த அளவுக்கு நல்லா இருக்கணும். ஜீனி 3 ஸ்பூன், உப்பு ஒரு சிட்டிகை, ஈஸ்ட்டு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இது இந்த ஜீனி சாப்பிட்டு தான் வளரும். இப்போ இந்த பாலை எடுத்து இதோட ஊற்றிக்கணும். இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் லூஸாக தான் தெரியும், ஆனால் பிசைய நல்லா வந்துடும். இதை நல்லா அடித்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இப்போ இதில் வச்சு மேலே 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா தடவி, அப்போ தான் இந்த மாவு காயாமல் இருக்கும். இப்போ இதை ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் புளிக்க வைக்கிறதுக்கு. இதை மூடி வச்சுருவோம். மாவு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு பாருங்கள். திரும்ப பிசைஞ்சிக்கணும். இதை தனியாக வச்சுருவோம். இப்போ ஸ்டெப்பிங்க்கு தேவையானதெல்லாம் பார்ப்போம். தேங்காய் துருவல் 1 கப்பு, இது 3 ஏலக்காய் போட்டு சீனி 1/4 கப்பு ஜீனி போட்டுக்கணும். இது முந்திரி பருப்பு, செரிப்பழம், டூட்டி புருட்டி எல்லா கலரையும் இதோட போட்டுக்குவோம். இதை நல்லா கலந்து வச்சுக்குவோம். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இந்த மாவை எடுத்து பிசைச்சுக்குவோம். இப்போ இதை 2 பகுதியாக பிரித்து வச்சுக்குவோம். 2 பாகமாக பிரித்து வச்சுருக்கோம். இதை நல்லா திரட்டிக்கலாம். இதை நல்லா 1/2 இன்ச்சு கனத்துக்கு திரட்டிக்கணும். இந்த அளவுக்கு இது மாதிரி அதையும் இன்னொன்னையும் திரட்டிக்கணும். இப்போ ஒரு ட்ரை எடுத்து பற்று இல்லைன்னா நெய் தடவிக்கணும். அப்போ தான் அடியில் ஒட்டாமல் இருக்கும். இந்த திரட்டி வச்சுருக்கேன் இந்த மாவை எடுத்து இதில் வச்சுக்கணும். இந்த ஸ்டெப்பிங்கை இதில் போட்டுக்கணும் சுற்றி. இப்போ இன்னொரு மாவை இதோட போட்டு மூடிக்கணும். இது மாதிரி லெவல் பண்ணி விட்டுங்க. மாவை ஒன்று மேலே ஒன்று வச்சு டிசைன் பண்ணி விட்டிங்கன்னா வெளியே உள்ள ஸ்டெப்பிங்கு வெளியே வராமல் இருக்கும். இது அப்படியே 15 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பாலை கோட்டிங் கொடுத்துக்குவோம். பால் எதுக்கு கொடுக்குறோம்னா இது பொன்னிறமாக வரும், அதுக்காக தான். அவனை 175 செல்சியஸ் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கு. இப்போ திரும்ப ஒரு 20 நிமிஷம் வச்சுக்குவோம். அவ்வளோதான், இந்த தேங்காய் பான் ரெடி. இது பேக்காக எனக்கு 25 நிமிஷம் ஆகிருக்கு. இதை வெட்டி பார்ப்போம், கட் பண்ணி. இது மாதிரி கத்தி எடுத்துங்க பாருங்கள். இது நல்லா அருமையாக வந்திருக்கு. நல்ல மணமாக இருக்கும், ருசியாகவும் இருக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக தவறாமல் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் தவறாமல் வரும்.